அதே போல் இந்த 100 என்ன சொல்லிடும், ஸ்பீக்கரும் சரி சேர்மேனும் சரி வாக்களிக்க மாட்டாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் தேர் இஸ் அ டை. 2 பக்கமும் சமமான வாக்குகள் வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது தான் ஸ்பீக்கரோ அல்லது அங்கே வந்து ராஜ்யசபா இருந்த சேர்மேனோ வந்து வாக்களிக்கிறாங்க. இல்லைனா அவங்க வந்து வாக்களிக்கிறது இல்லை. அதே போல் 101 பாருங்கள், உறுப்பினரின் பதவி காலம் அது வந்து காலியாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 6 மாதத்திற்குள் நிரப்ப வேண்டும். இது எல்லாருக்குமே தான். பிரசிடென்ட்டோட பதவி காலியாக இருந்தாலும் 6 மாதத்தில் நிரப்பணும். வைஸ் பிரசிடென்ட் உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே 6 மாதம் தான் வந்து காலியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கிறோம். அதே போல் பாருங்கள் 102 தகுதி நீக்கம். அதாவது 2 காரணத்திற்கு தகுதி நீக்கம் பண்ணலாம். ஏதாவது குற்ற வழக்கில் இப்போ கூட பாருங்கள், ஒரு இன்னும் அந்த சட்டமாக வரல, ஆனால் ஒரு பேசு பொருளாக இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில். என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டுனா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெயில் டேர்ம் வந்து ஜெயிலுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து அமைச்சராகவோ அல்லது உறுப்பினராகவோ இருக்க தகுதி இல்லைன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு குற்ற வழக்கு குற்ற பின்னணி நிரூபிக்கப்படும் போது இவங்க உறுப்பினர் ஆன பிறகு அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஏதாவது குற்ற பின்னணி இருக்குது அப்படின்னு உறுதிப்பட தெரிய வரும்போது அவங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்ட்டுனா, அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா உறுப்பினராக இருக்க முடியாது, தகுதி நீக்கம். இல்லை தொடர்ந்து 60 நாள் வரல அப்படின்னாலும் தகுதி நீக்கம். முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த தகுதி நீக்கம் ரிலேட்டடாக கோர்ட்டுக்கு போக முடியாது. இந்த தகுதி நீக்கம் ரிலேட்டடாக பிரசிடென்ட் தான் அதிகபட்சமாக வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்துக்கணும். சரி, அப்போ தகுதி நீக்கம் தொடர்பான முடிவுகள் யார் எடுப்பாங்க, என்ன ஸ்பீக்கரா சேர்மேனா? அடுத்து வேற எங்கே போகலாம், கிரீவன்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து வேற கோர்ட்டுக்கு போக முடியுமோ முடியாதா? அப்படி இல்லைனா வேற யார்கிட்ட போகலாம், பிரசிடென்ட் தான் கோர்ட்டுக்கு போக முடியாது. சரி, அடுத்து பதவி பிரமாணம் எடுக்காமல் அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவையில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்படி வந்து அவையின் நடவடிக்கைகளில் அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னா 500 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் கொடுப்பாங்க. எத்தனாவது ஆர்டிகல் 104. 105 பாருங்கள், பாராளுமன்ற சலுகைகள், ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு படிப்போம். ப்ரிவிலேஜஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், பாராளுமன்ற சலுகைகள். அடுத்து பாருங்கள் 105 பத்துமா. 106 உறுப்பினர்கள் சம்பளம் மற்றும் படிகள். 107 வந்து மசோதா அறிமுகம். ஒரு மசோதாவை எப்படி அறிமுகப்படுத்தணும், அந்த மசோதா எத்தனை வாசிப்பு வரும், அந்த மசோதாவின் மீது எப்படி வாக்கெடுப்பு நடத்தப்படும், இதெல்லாமே நம்ம எலாபரேட்டாக படிக்க போகிறோம். இப்போதைக்கு அந்த கீவேர்ட் ஃபர்ஸ்ட் லேயர் அதை முடிங்க. 108 வந்து நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டம், நாடாளுமன்ற ஜாயின்ட் சிட்டிங் கூட்டுக்கூட்டம் அப்படிங்கும்போது மொத்தமே ஒரு 3 சட்டங்கள் நம்ம படிப்போம். குறிப்பாக டவுரி ப்ரொஹிபிஷன், வரதட்சணை தடையெல்லாம் வந்து கூட்டத்தில் நிறைவேற்றிருப்போம். 109 பண மசோதாவை பற்றி பேசுது. 110 அது பண மசோதா வந்து 14 நாட்களுக்குள்ள ராஜ்யசபாவுக்கு போச்சுன்னா பர்மிஷன் கொடுக்கணும். இல்லைனா ராஜ்யசபா பர்மிஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, குடியரசுத் தலைவருக்கு போயிடும். குடியரசுத் தலைவர் வந்து திருப்பி அனுப்ப முடியாது, கையெழுத்து போடலாம், இல்லை மறுப்பு தெரிவிக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் படிக்கலாம். அதே போல் பண மசோதானா என்ன, எதெல்லாம் பண மசோதாவில் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும். 111 பார்த்தோம். குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மசோதாவிற்கு கையெழுத்து போடுறது இல்லை மறுப்பு தெரிவிக்கிறது, வீட்டோ. 111